முத்துக்களோ பெண்கள் தித்திப்பது. அமைதி அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அமைதி அமைதி. சந்தித்த வேளை. வாங்க. பையனுக்கு என்னவா செய்யணும்? அவளை விட்டு பிரிய மாட்டாம்னு உத்தரவு இருக்கு. என்ன செய்யறது? அது ஏன் வேலையாது? ஏன் அவளை கூட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு பொண்ணை லவ் பண்ணி 8 வருஷம் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வச்சோம். மறுபடியும் அவங்கள்ட்ட சண்டை பண்ணி வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது தப்பு தானே சாமி? அவனுக்கு அது சுகமாக இருக்கலாப்பா. அதை நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு அது சரியாக இருக்கலாம். உங்களுக்கு தான் அது தப்பு, அவனுக்கு அது சரியாக இருக்கலாம். முதல் கல்யாணம் தான் சாமி சொல்லும். ரெண்டாவது கல்யாணம் வந்து இது தானே. ரெண்டாவது கல்யாணத்தை கவர்மெண்ட்டே ஆதரிச்சிருக்கலாப்பா. மண்டையை சொரிய வேண்டிய நிலைமையில் கொண்டு விட்டுருச்சேன். கால் வந்துட்டு வாங்க. ரெண்டாவது கல்யாணத்தை கவர்மெண்ட் ஆதரிக்கலாப்பா. உண்மையா இல்லையா? பக்கத்தில் வரலாம். மனதை குழப்பாமல் என்னை நோக்கி உட்காருங்க. வாங்க. முதல் பொண்டாட்டி குழந்தைகளும் அனாதையாக இருக்காங்க. இப்போ சொன்னது தான் நியாயம். இப்போ சொன்னது தான் நியாயம். கண்ணை முடிக்கா. அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்குறேன். அவன் மனைவி மக்களை தேடி வர வச்சா போதுமா? சரி, கால் ஒன்று. சரி, அந்த பேச்சுக்கு நான் வரல. அவன் மனைவி மக்களை தேடி சேர்ந்து வாழ வைக்கிறேன். சரியா? ஆமாம், அதை நான் சரியாக்கிறேன்ப்பா. கால் வந்துட்டு வாங்க. கருமசாமிக்கு வரலாம். வா, இங்கே வந்து சேருவான். பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பார்க்க ஜெயிப்போம். நல்லா இருக்கும். அதே கோபிச்செட்டிப்பாளையம், நான் பட்ட கடனிலிருந்து என்னை மீட்ட வேண்டும் ஐயனே என்று கேட்டு வந்தது யார்? என்னடா கடன்? இல்லை, நீ இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம் என்ன கடன் உங்களுக்கெல்லாம்? சொல்லிட்டு உட்காருங்க, கும்பிடுங்க. என்ன கடன்? என்ன கடன்? புரியல. அடுத்தவனுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டவன் யாருப்பா? நீங்கள் அடுத்தவனுக்கு இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி கொடுத்தீங்களா? கால் வந்துட்டு வரலாம். அண்ணனாக இருந்தால் பாசத்தோடு உட்காந்துக்கலாம். விவரம் கேட்க முடியாது. வேற ஒன்றும் இல்லை. வேணா பக்கத்தில் உட்காந்துக்கலாம். வரையலா? அப்படி நில்லுங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நம் நாடு எங்கே, நம் வீடு எங்கே, வாங்கின வட்டி எங்கே, வைத்திருக்கும் எங்கே? வரலாம். கொஞ்சம் கண்ணை முடிப்பா பார்ப்போம். 4 பேர் அக்ரிமெண்ட் தீர்ந்து இன்னும் பணம் வரல. சரிண்ணா? போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் பணத்தை வர வச்சா போதுங்களா? போதுங்களா? ஒன்று. இதுக்கடையில் நுரையீரல் சம்மந்தமான பாதிப்பு உனக்கு இருக்குது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். நீ புரியுதா? இதெல்லாம் பார்த்துக்கிடுவோம். இன்னொரு இடம் சம்மந்தமான ஒரு மனக்குழப்பம் உனக்கு ஏற்பட்டுருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பணத்தை அளித்தாரேன். கொடுக்கல் வாங்கல் தொழிலை மாற்றிட்டு வியாபாரம் பார்க்க ஆரம்பி. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவார். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? பெண்ணடியாளே வருக. கால் வந்துட்டு வா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்ன வேணும்?
முதல்லையும் நல்லா இதாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ பழைய படிக்கே நம்மக்கிட்ட ஒரு யாரு மகனுங்க சாமி பேத்தி சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மகன். உங்கள் பேர் என்ன? லட்சுமி. கண்ண முடுங்க. சரி, கால் வந்துட்டு வரலாம். இப்போ பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? விற்கலான்ட்டுங்க சாமி. அது வேலை இப்போதைக்கு முடியாது. சரிங்க சாமி. 3 மாதம் பொறுமையாக இருந்துக்கா, விற்று தாரேன். பௌர்ணமிக்கு வந்து இந்த மண்ணை அழிட்டு வா, ஜெயிச்சு தாரேன். சாமி காலெல்லாம் ஒரே வலியாக இருக்குங்க. பௌர்ணமியில் தீர்த்து தாரேன், தைரியமாக இருக்கும். போய்ட்டு வா. பாதயாத்திரை போலான்னு இருக்கிறேங்க சாமி. நான் பாதுகாப்பு அது சந்தோஷமாக பண்ணுமா, இல்லைங்க சாமி. கால் வலி இதெல்லாம் நடக்க முடியறதில்லை. வலி தீர்ந்துடும். போய்ட்டு வா. மருந்து உண்டு, போ. மருந்துண்டு விருந்துண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மனம் உடல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? சரக்கு இருந்தா ஆபத்து விடு. இன்னைக்கு நைட்டு உத்தரவு வைங்க. அங்கே வைக்கடா, கால் வந்துட்டு வரலாம். சலாம் போட்டு ஓட்டி விடு. வரலாம். ரிசல்ட்டு நெட்டில் பார்த்துட்டியா? எத்தனை மணிக்கு வருதான்? சரி, ஓகே. பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் போட்டாச்சுலா? சரி, ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. உள்மன அலைகளை சரி பண்ணி தாரேன். இன்னும் 3 முறை என்னை சந்திக்க வேண்டியிருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது ரொம்ப தெளிவாகி விடுவாய். சரியா? அதே மாதிரி இன்னும் உனக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டு முடிச்சு அதில் அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே சொந்தமாக கிளினிக் வைக்கலாமா, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ்க்கு வேறு எங்கேயும் போகலாமான்னு ஒரு சிந்தனை உனக்கு ஏற்படும். உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பே கிடைச்சாச்சுன்னா என்ன செய்வேன்? ஏற்றுக்கிடுவியா? போகலாம். அதனால் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும் உனக்கு. தைரியமா இருடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? பொறுமையாரு. 3 முறை என்னை சந்திக்க சொல்லியிருக்கோம்ல, அதில் தெளிவு பண்ணிட்டு பௌர்ணமிக்கு பிறகு வெற்றிகரமாக இவனை மாதிரியே டாக்டருக்கு படித்த பொண்ணை கொடுங்க சார். ஒரு நிலையோட கேளு. உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போனேன். அங்கே முன்னோர்களில் இறந்த ஒரு ஆத்மா தெய்வமாக வருது உங்கள் வீட்டுக்குள்ளே. அந்த தெய்வத்தை பற்றி நான் கேட்கும் பொழுது 16 வருஷ சுற்றில் உன் பிள்ளையினுடைய கிரகங்கள் வந்து கொஞ்சம் சுழற்சி அடைந்து வந்திருக்கு. அதனால் அவனுடைய மனநிலைகள் சுறுசுறுப்பு இல்லாத தன்மையும், எங்கேயும் வேலைக்கு போக முடியாத கோளாறுகளும், அவனே என்ன செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையும் குழப்பமும் உடையவனாக இருக்கிறான். தெளிவான வழி கிடைக்காதவனாக இருக்கான். உற்றார் உறவினர்களால் பாதிப்படைந்து மனவேதனை அடைந்த மகனாகவும் இருக்கான். புரியுதா? அதனால் உறவினர்களால் உதறி தள்ளப்பட்ட குடும்பம் போல சில குழப்பங்களும் சம்பந்தம் பண்ண முடியாத வேதனைகளும் உங்கள் சொந்தத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். வரணும். வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்குட்பட இதுதான் பெண்ணுன்னு நிர்ணயம் பண்ணி மனக்கோலத்தை உருவாக்கி தரேன். அவனுக்கு வருமானத்துக்குரிய வழியவும் செம்மையாக்கி தரேன். வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பிறகு பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தை தொடங்கு. சென்ற இடம் சிறப்பாக நடக்கும், வெற்றியாக நடக்கும். சங்கர கோயில் ஏரியா திருவாரூர் மாவட்டத்தில் நடக்கும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு ஊருக்கு வரலாம். உருவாக்கி தரேன். சந்தோஷமாக நடத்தலாம். இந்தாங்க பணம். வெற்றி அடைஞ்சிருவோம். போயிட்டோம். கால் வந்துட்டு மகளே. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா. வருங்க. இப்படி ஒருத்தர் கும்பிட ஒருத்தர் எந்திக்க, அது குடும்ப நிலைகளுக்கு பொருந்தாத சிலை. வாங்க. யார் இந்த அம்மா? தாயார், அத்தை. என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு? யாருக்கு? கண்ண முடிக்கா?
கவுண்டிங்லாம் செக் பண்ணியா? எத்தனை இருக்கு? குறைவு இருக்க? பிளட் கவுண்டிங் வந்து குறைவு இருக்கு, சரியா? ஆனால் ரத்தத்தில் வேற எந்த ஒரு கிருமிகளும் கண்டிப்பாக இல்லை. என்ன, உன்னுடைய மனசை பார்க்கணும். கொஞ்சம் கண்ணை மூடு, அப்படி கண்ணை மூடு பார்ப்போம். என்னைய மட்டும் என்ன கால் ஒன்று வா. அமைதியாக உட்காருமா, நான் யார்ட்டையும் கேட்கலையே. வாமா, உன்னுடைய ஆழ்மனதை பார்த்த தன்னை அறியாத ஒரு பயமும் நம்ம உடல்நிலை ஆபத்துக்குரிய நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணமும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. நீ இப்போ தளர்ந்து போவதுக்கு காரணமும், உறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும், உணவு கொள்ள முடியாமல் இருக்க காரணம் இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு மட்டும்தான். ஆனால் வேறு எந்த விஷயமும் உடம்புல கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி நடுமுதுகுக்கு கீழே 4 முதுகெலும்பு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வேதனைகள் வந்து பெண்ணுங்களுக்கு வரக்கூடிய இயற்கையான வேதனை, அது பாதிப்புக்குரிய வேதனைகள் அல்ல. சில சமயத்தில் ஒரு பக்கத்து காது நரம்பு சில சமயத்தில் வலி வேதனை எடுக்குது. அதில் நரம்போ சவ்வோ பாதிக்கப்படவில்லை, அது நரம்பு தளர்ச்சியால் உருவானது. அதனால் உன் மனசை தான் சரியாக்கணுமே தவிர வேறு எதுவும் இல்லை. கவுண்டிங் சம்மந்தமான விஷயத்துக்கு கிவி ஃப்ரூட்டுன்னு ஒரு பழம் இருக்குது, அதை ஒரு 10 நாளைக்கு ஒருக்க வாங்கி சாப்பிட்டு சரியாயிருவேன். கால் வந்துட்டுவான். ரொம்ப பணம் வச்சுருந்தா எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போவான். கொளுத்து போய் கொடுத்துட்டு போவான். பக்கத்தில் வா, எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுற, இன்பமாக வாழ்வீங்க. அப்படிங்க சந்தோஷமாரு, பயப்படுறத கூடத்தை நின்று தூர விடு. 3 முறை என்னையை பார்க்கவா, நல்லாயிருவேன். சிவாய நம ஓம் என்று சிந்தித்து இருப்போம் மகளே, வாழ்க. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். அப்பா சை, கோழி நாத்தம் எடுக்கியா? கோழி நாத்தம் எடுக்கு, கோழி நாத்தம் எடுக்கு. சை சை சை, கோழி நாத்தம் எடுக்கு, கோழி நாத்தம் எடுக்கு. கோயம்புத்தூர் சொன்னானே கோழி நாத்தமாக எடுக்கு, கோழி நாத்தமாக எடுக்கு. கோழி பண்ணை யாரும் வச்சு பிரச்சனை பண்ணியிருக்கீங்களாப்பா? நீ கோழி பண்ணை வச்சிருக்கியா? ஏதாவது அது மேலே கேஸ் போட்டிருக்காங்களா? உன் மேலே போடலா? தொழிலை நல்லாக்கி தரணும், அவ்வளோதானே உனக்கு. அங்கே கோழி பண்ணை வச்சு பிரச்சனை பண்ணி குழப்பம் பண்ணவங்க யாரு? வாங்க வாங்க வாங்க. அமைதி அமைதி. நீங்க எனக்கு மேல சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு என்ன சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வரான் அண்ணன். இல்லையா அப்பா, காரியக்கார பேயமாவா? கடவுளை கும்பிடாம குருநாதனை முதல்ல கும்பிடுதா இல்லையா? ஏன்னா கடவுளை அமைதியாக பேசுவார், குருநாதனா விடுவிடு பேசுவார்ல. பச்சையா வடையா கடையில் என்னென்னு கேட்டு வச்சுக்கா போகணும்னா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ நடத்தக்கூடிய கோழிப்பண்ண தொழில் சம்பந்தமாக மனவேதனையும் குழப்பமும் ஏற்பட்டு அநியாயமாக உன் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கை பதிவு பண்ணினவன் நியாயவாதியா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன். பணம். என்ன எதிர்பார்த்தா? பணம். அந்த பணம் கொடுக்கறது நியாயமா அப்படின்னா நியாயம் இல்லை. ஆனால் அங்கேருந்து மீளணுமே, பணம் கொடுக்காம எப்படி மீள முடியும்? கோர்ட்டு நம்மளை குற்றவாளியை ஆக்கிறதுனா என்ன செய்யறதுன்னு நீ பயப்படுதியா? போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. மனவென்னும் தோணி பற்றி அந்த எதிர்ப்பை உருவாக்குறதுக்கு காரணம் உன் வாய்த்தனா காரணம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நீ உட்கார்ல, சும்மா கடனை நீ கால் வந்துட்டு வா. போயிடல இப்போ வா, உட்கார். அந்த வாய்தா என்னாச்சு, ரெக்கார்டு எப்படி இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குன்னு நான் பார்க்கட்டும். கண்ண முடி உட்காருங்க 2 பேரும். அப்பா அந்த உண்மையை சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம். போன ஆஃப் பண்ணுங்க எல்லாரும்.
இன்னும் 6 மாதம் அந்த வாய்தா எடுக்கும். சனி பகவான் உன் உச்சந்தலையில் இருந்து உன்னைய குற்றவாளியை ஆக்கி சிறைச்சாலைக்குள்ளே தள்ளணுங்கிற விதி இருக்குது. 6 மாதத்துக்கு உட்பட அங்கே போகாமல் வாய்தாவோடு முடித்து காம்பரேஸ்வரம் வெளியே தூக்கிட்டு வந்துடுறேன். கால் வந்துட்டு வா, நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிடலாம். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு வா ஓடியா. இந்தா மீண்டும் தொழிலையும் தொடங்கலாம், வெற்றியாகி தரேன். இந்தா நல்லா இருப்பா. கேஸ் அடிச்சாச்சு. யாருடைய செல்லுப்பா அது? போயிட்டாமா. கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் என் மகனை மனப்பக்குவத்தை ஆக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சுத்தான்னு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வரலாம். ஆம்பளை கேட்க வந்து அரசன் கேட்க வந்திருக்காரு. அரசன் பெண்ணடியா சாமியுடைய பழங்காலத்து மொழி அது. வரலாம்ப்பா. அமைதி 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 இல்லாத என் மனமே. வாங்க. உன் பையனை பார்த்தேன். அவன் மனத்துக்குள்ள ஒரு பூ ஒன்று இருக்கு. பூ ஒன்றுக்குன்னா ஒரு சின்ன ஆசை இருக்கு அவன் உள்ளத்துக்குள்ள. அதை உன்கிட்ட வெளிப்படையா சொன்னானா? சொல்லலை. இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா இல்லையா? முடிக்கணும்ல. கல்யாணம் முடிக்க போறோம்னு உறுதியாக சொல்ல அவன் உள்ள வெளிப்படும். கால் வந்துட்டுவான். மனதை 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 பக்குவப்படுத்துங்கள். அவனுக்கு நிரந்தர தொழில் வருமானத்தையும் உருவாக்கி கல்யாணத்தையும் நடத்தி செம்மையா வாழ வச்சா போதும்லாப்பா. வேற என்ன வேணும்? அந்த வழக்கை வெற்றியாக்கி தர, சொத்தை உரிமைப்படுத்தி தர, வெற்றி உண்டு. ஆனால் 3.25 மாதங்கள் கால அவகாசம் பொறுத்திருக்க வேண்டும். என்னை நீ கண்டு கொண்டே இருக்க வேண்டும். சென்று வருக. அதே கோயம்புத்தூர் எல்லை அது சொல்லிக் கொடுப்பாங்க. அதே கோயம்புத்தூர் எல்லை கோழிப்பண்ணையும் நடத்தணும், இது நடத்தாட்ட வேற தொழிலையும் வைக்கணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? தாயும் மகனும். நீ கோழிப்பண்ணை வச்சிருக்கியா? நீ என்னடா வச்சிருக்க? இந்த தொழிலும் வேணும் வேற தொழிலும் வேணும்னு நினைச்சிருக்கியா? உங்க அம்மா கூப்பிட்டு வந்து உட்காரு. கால் வைக்க. நீ கோழிப்பண்ணை வச்சிருக்கியாக்கா? என்ன கோழி? லக்கான கோழியா? இன்சூரன்ஸ் நிறைய போட்டிருக்கியா? கோழி நிறைய செத்து போச்சோ இடையில? போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நிறைய போய்கிட்டு இருக்க, உதிர்ந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மகனே என்னுடன் இருப்பாயடா, உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம். என்ன படிக்கிற? அப்படியா? என்ன படிச்ச? இன்ஜினியரிங் படிச்சியாம்ல? கல்யாணம் முடிச்சியா? நாங்கள் நடத்தி வைக்கிறோமா? நீ விரும்புதியா? மாட்டிக்கிட மாட்டியா? யார்ட்டையும் ஹதயம் இல்லையா? ஏன்னா உன் விதி வேற ஒரு பண்ணிட்ட மாட்ட வேண்டியது இருக்கு. அதான் அந்த பாட்டை படித்தேன். கட்டிக்கார பே. கால் விட்டு வா. அம்மா உட்காரட்டும். ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி. இப்போதைக்கு கொஞ்சம் லோன் இருக்குடா. என்ன? ஆமாம், அந்த கடனை அடைச்சி தரேன். இந்த தொழிலையும் உருவாக்கி தரேன். இன்னும் புதுமையாக 2 இயந்திரங்கள் வச்சு, இயந்திரங்கள் விவசாயம் சொந்தமான இயந்திரங்களை வைத்து தொழில் பார்த்து லாபகரத்தையும் நடத்தி தரேன். வரக்கூடிய ஆவணி மாதம் வரை பொறுமையாக இரு, வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கிறவடா. கல்யாணம் முடிச்சவரை ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருடா. சரி, கல்யாணம் முடிக்காடா. கருப்பசாமி சித்திரை மாதத்துலேருந்து பெண்ணை பாரு. பிள்ளைக்கு ஆனந்தமாக கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். நானே மகன் எடுத்துறேன். ஓடிப்போ. அதே தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியார்கள் வரலாம். கால் விட்டு வா. உட்காரலாம். உன் பையனுடைய மனதை பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச கழுத அது. எதுவும் தப்பா சொல்லிட்டோம்?
அவன் மனத்தை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சு உங்களை தலையை கிறக்க வச்சுருவான். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அவன் மனத்தை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு மாலை எடுத்துருந்தா போதும்ல, காலம் விட்டுவாங்க. அமைதி அச்சுக்கா. வரலாம் இந்தாமா. வேலையில் சிக்கல் வராது. இனிமேல் எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. திருமணம் நடந்தாச்சு, வைகாசியில் முடிஞ்சிடும். வா 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 வா. கல்யாணம் முடித்த பிறகு என் பிள்ளை நல்ல வாழலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டு வந்திருக்கான். யாரப்பா அது? அம்மா எந்திமா, வாமா வாமா வாமா, வயசாகிடுது. சுவாமியே கருப்பசாமி பேட்டா போப்பா. நல்லா வாங்க. எங்கே கல்யாணம் முடிச்சுக்க? யார் அது? பொண்ணா? என்ன பேராவா பேரு? அப்படி கண்ண உட்காருங்க. நீங்க போகலாம். அடுத்து பேசக்கூடாது. எஸ். என்ன சாமி இவங்களை இருக்க வச்சுட்டு பறக்க பாக்கு? என்ன விஷயம்? இப்போ கால் வந்துட்டு வாங்க. பார்த்தாச்சு. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் ராணி தேனின்னு ஒரு படம் ஒன்று தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யார் குற்றவாளின்னு சொல்லணுமா அல்லது வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதுமா? சேர்த்து வச்சா போதும். எவனா உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன செய்தி. உன் பிள்ளைய நினைச்ச உடனேயே எனக்கு இப்படி பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். ஒரு பாட்டு சத்தம் கடிச்சு, கண்ணால் பேசும் பயவ முன்னா நில்லாதேன், நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. அப்படி ஒரு பாட்டு காட்டுச்சு. என்ன பாட்டு? பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு திரைப்படம். அந்த காலத்தில் திருச்சி லோகநாத அண்ணா பாடின பாட்டு. என்ன பாட்டு? புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே, அப்படின்னு ஒரு பாட்டு. அதான் என்ன இப்படி பார்க்குது அவனு பார்த்தா, கொஞ்சம் அப்படியே ஊர் சுற்றி உலகம் சுற்றி பார்க்கக்கூடிய மனநிலைகள். புரியுதா புரியலையாடா? ரொம்ப விரிச்சு சொல்ல வச்சுறாடா. அப்படி பறக்க பார்த்ததுனால இன்னைக்கு வாழ்க்கையில் பக்குவம் குறைஞ்சி கெட்ட பேர் வாங்கி வீட்டில் வந்து உண்மை இல்லையா? மனசை மாற்றி தாரேன், உள்ளத்தை தெளிவுபடுத்தி தாரேன், ரெண்டுரையும் ஒன்றா சேர்த்து வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வாங்க என் செல்ல குட்டிகளே. கிணத்துக்குள்ளே தண்ணி கலங்கி கிடந்ததை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கிணத்துக்குள்ளே தண்ணி கலங்கி கிடந்தா கவலை கிடையாது. அந்த தண்ணியை குடிக்கணும்னு ஒரு குடத்தில் கொண்டு வந்து வீட்டில் வச்ச பிறகு அந்த தண்ணி கலங்கியிருந்தால் குடிப்போமா, தூர விடுவோமா? அப்போ குடத்தில் இருக்க தண்ணியை கலங்காமல் பார்த்துக்கணும். பெண்கள் அதை போல தான். கிணறு என்பது குடும்பம். குடும்பத்துக்குள்ளே பெற்றவங்க கூட வாழும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்த பிறகு அந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்? தெளிந்த தண்ணீராக இருக்கணும். உண்மையா இல்லையா? அப்படி இருந்தால் தான் அது குடும்பத்துக்கு ஒத்து வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த துயரத்திலிருந்து நீக்கி உங்களை வாழ வச்சு தரேன். வா. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஜெயித்து உங்களை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். நல்லா இருங்க செல்ல மக்களே. ஊருக்கு கிளம்புங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை. நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு எனக்கு பணியாளர்கள் வேண்டுமே ஐயனே, அதில் நான் ரொம்ப ஏமாந்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். காலைல விட்டு வரலாம். வராரு ஐயா வராரு. எங்கிருந்து வராரு? இன்னொருத்தர் அதே மாதிரி தொழில். என்ன தொழில் தான் பார்க்குறீங்க? ஆன்லைன் தொழில் யார் வச்சிருக்கா? மங்களம் அருள்வாய்
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ வச்சிருக்கிற இடத்துல இருந்து இடது பக்கமாக செல்கின்ற பிரதான சாலை ஓரத்தில் ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கு. இருக்கலாமா? இருக்காப்பா? ஆமாம். அதனால் இந்த பகுதியில் இப்போ நீ தொழில் நடத்துறதுல சுமார் 9 மாத காலங்கள் மன உளைச்சல் தாங்க முடியலை. உனக்கு பணியாளர்களும் குறைவு. ஆனால் உன்னுடைய ப்ராடக்டை சரி பண்ணி அதை விநியோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் சரியாக்கி செம்மையாக வாழ வச்சு தந்தால் போதுமில்ல என் செல்ல மக்களை. கால் விட்டுவாங்க போங்க. இந்தாப்பா மக்கள் வந்து குவிவாங்க. தொழிலை ஓங்காரமாக நடத்து, பணம் வந்து குவியும். சந்தோஷமாக இரு, வெற்றி அடைந்து வாங்க. இந்தா நல்லா இருப்பா, ஆரோக்கியமாக்கி தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்க சொல்லு. புண்ணியமாறு ஓடிப்போ. போ 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 போ. கருமசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை நிறைய பணத்தை கொடுத்து நாங்கள் ஏமாந்து கிடக்கிறவே. அதெல்லாம் எங்களுக்கு எப்போ வரும்? எங்கே பணம் கொடுத்தீங்க? அப்படியா? கால் விட்டுவாங்க. எவ்வளோ ரூபா போட்டிய? 3 கோடி. குறுவோடு போட்டு 4 கோடியாக இருக்கும்லானே. கால் விட்டுவாங்க. எத்தனை பிள்ளைங்க? பையன் எங்கே இருக்கான்? பொண்ணு கனடாவில் இருக்கு. கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? அப்படியா? பக்கத்தில் வா. உன்னையும் ஆராய்ச்சி பண்ணணும், உன் பிள்ளையும் ஆராய்ச்சி பண்ணாண்டாமா? என்ன ஒன்று சொல்ல மாட்டுக்க? எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருக்குது. திடீர்னு ஹார்ட் பீட் பண்ண அடிக்கி. ஏன்பா அப்படியெல்லாம் இருக்குது? செக் பண்ணியா டாக்டர்கிட்ட போய்? ஆமாம், அது இயல்பாகவே உனக்கு ஹார்ட் பீட்டு கூடுது. புரியுதா? பயப்படாத, எதுவும் நல்லது தான் நடக்கும். உன் பிள்ளை அங்கே ஐஸ்வர்யமாக தான் இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்கா. அங்கே ஒரு வீடு வாங்க போகிறா. என் பேரை சொல்லி வாழ்வாடா. கால் வந்துட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் சும்மா கண்ணு தான் இருக்குது. பிரகாசமாக இருக்குயா அப்படிங்கிற பார்வை தான் நல்லா இருக்கே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் வந்து சேரல. போட்ட முதல்லாம் இப்போ வேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நடத்தவா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குறியில் உட்கார்ந்துருக்கலாம். 7:45 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போ. விவரம் சொல்லுதேன். என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு காரணம் இருக்குது. தொழில் முடக்கம் மாந்திரிகத்தால் நடந்திருக்கு. ஜெயித்து வெற்றியாகி தரேன். ஆனந்தமாக இருங்க செல்ல மக்களே. போங்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர்லேருந்து அப்படி சைடில் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாலே போனேன். உடுமலைப்பேட்டை. யாருப்பா? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை வரல வரல. நான் 5 பேர் வந்துடும். உடுமலைப்பேட்டையாடா? என்னடா தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. இப்போ ஐயாட்ட கேட்டாச்சு. டைரி வண்டிக்கு ஆட்டோவுக்கு போன் பண்ண, ஆட்டோவுக்கு போன் பண்ணியா? வண்டி வச்சுருக்கியா? என்ன வண்டி வச்சுருக்க? பிரேக் சரியில்லை உன் காரில். இப்போ இதில் வந்து பிரேக் உன் வண்டியில் உள்ள. ஏய் அமைதியாக இருங்க எல்லாரும். உன் வண்டியில் பிரேக் ஷூவை மாற்று, பெடலாம் தேய்ச்சி போடு. கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி இருங்க, கூப்பிடு. வாடா. ஏற்கனவே ஒரு பொம்பளையால் உங்கள் குடும்பமே கெட்டு கீழ்வழி ஆகிடுதுடா. உண்மையா? நிறைய சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்கு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு எல்லாம் வந்து தீர்ந்தாச்சு.
ஆனால் இப்போ இருக்க விவசாய பூமியை காப்பாற்றணும், தொழிலையும் நல்லாக்கணும். இப்போ ஏற்கனவே லோனு கடன்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாகி கிடக்கு. எல்லாம் ஜெயிக்கணும், லோனு புதுசாக வாங்கணும், வாங்க வேண்டிய விதி இருக்குது, நடக்கும், உயர்வாக இருக்கும். அதே மாதிரி 2 வாகனங்கள், விவசாயம் சொந்தமான 2 வாகனங்கள் வாங்கி நீ தொழில் நடத்தலாம்னு சொல்லி மேலேருந்து உத்தரவாயிருக்கு. சரியாகி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா இந்த கண்ணாடியை தூர கலத்து நான் விளக்கத்தை பார்க்க. என்னையை மட்டும் நினச்சிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்காடா நீ. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை வந்து பாரு.